Praise the Lord Jesus Christ. Lord Jesus Christ Church மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கல நாங்க மிகவும் சந்தோஷப்படுறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நாங்க உங்களை வெல்கம் பண்ணோம். நம்ம எல்லாரும் சபையா சேர்ந்து ஆண்டவரை துதிச்சு ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனை உயர்த்துவோம். வாங்க நம்ம தேவனை துதிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடுவோம். அப்பா இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட அப்பா உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. இந்த சபையில இருக்கிற ஒருத்தவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்ப ஆன்லைன் மூலியமா பாக்குறவங்களா இருக்கட்டும், நீங்க கூடி இருக்கிற ஒருத்தவங்களும் தகப்பேனதா உங்க தேவ பிரசனத்தை உணரணும் தகப்பனே. எங்களுக்குள்ள இருக்கிற பாரங்கள் அனைத்தையும் நாங்க ஒதுக்கி வைத்து எங்களோட பாவத்தை நாங்க உங்க பாதப்படியில கொண்டு வரோம். எங்களை சுத்திகரித்து ராஜா உங்களுக்குள்ள விடுதலையோடு நாங்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீங்க வேண்டும் ராஜா. நாங்க உங்களை உயர்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேணும். இப்பொழுது கூட எங்களை ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க சபையாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க. எங்களோட மாம்ச சிந்தனைகள் எல்லாமே மாண்டு மடியட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்க விடுதலையோடு இப்பொழுது ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. God help us to be connected with you, O Lord. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். வாங்க நம்ம தேவனை வர்ஷிப் பண்ணி துதித்து அவருக்குள்ளாக எப்படி பாடுவோம் என்ன பாடுவோம் இல்ல, நம்ம கண்ணை மறந்து அவர் துதிக்க அவர் பிரசனை நம்ம மேல வந்து இறங்கும். ஆமீன். அங்க நம்ம துதிக்கலாம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. வாஞ்சியோடு கேட்போமா? தேவனோட மகிமை நம்மள பரிசுத்த ஸ்தலத்துல மூடட்டும்னு கேட்போம். நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. கேப்போமா? தேவனோட தூய அக்னி நமக்குள்ள இறங்கி வரைச்ச பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவருக்குன்னு வைராகியமா எழும்ப வைக்கும், நிக்க வைக்கும். ஆமீன். இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே. விசுவாசிங்க, அவர் பிரசனம் இந்த சபையில இறங்கி வந்திருக்கு. அந்த அவர் பிரசனம் நமக்குள்ள இறங்கி வந்திருக்கு. நம்ம பாளையத்துல உலாவி கொண்டிருக்கிறார் அவர். ஆமீன். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே.
வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வந்ததுக்காக நன்றி. உங்களுடைய அக்னி அபிஷேகத்தை இறக்கினதுக்காக நன்றி. உங்களுடைய தூதர்களோடு உண்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே அப்படி ஒரு ஸ்லாகித்தியம் பாகித்தியம் தந்ததுக்காக நன்றி. சபையோடு உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி 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 ராஜா. ஆவியானவரே ஆவியானவரே உண்மை வாஞ்சியோடு வரவேற்கிறோம். ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை வாஞ்சியோட தேடுங்க. அவரை வாஞ்சியோடு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் அல்லவா. இன்றைக்கு நிச்சயமா உங்க மேல அவரோட அபிஷேகம் இறங்கும். இயேசுவின் நாமத்தினால நீங்க தாகம் உள்ள மேல் யாவர் மேலும் ஆண்டவர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். நீங்க தாகத்தோடு கேளுங்க. ஆவியானவரே என் மேல இறங்குங்க. ஆவியானோடே என்னோட உறவாடுங்க. ஆவியானவரே என்னை ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்கன்னு நிச்சயமா ஆவியரோட பிரசனத்தை உங்களால உணர முடியும். ஆவியானோட துணையோடு நம்ம பிதாவை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்த பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானோட வழிநடத்தல் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியான ஆளுகை நமக்கு தேவை. வாஞ்சியோட கேளுங்க. கேட்டவர்கள் யாரும் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தால கேளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆம் சுவாமி, எங்க மத்தியில இறங்கி வாங்க. ஆவியானவரே எங்களுக்குள்ள உள்ளாவி வாங்கப்பா. எங்களை சுத்திகரிக்க வாங்கப்பா. எங்களை வழி நடத்த வாங்கப்பா. எங்களை ஆற்றி தேற்ற வாங்கப்பா. உங்க அன்புனால நிரப்ப வாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உளையான தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி கேளுங்க. உங்க பாவத்தை கழுவணும்னு கேளுங்க. தூய்மையாக ஆவியானவர் வேணும். அவரோ வாஞ்சியோட அவர் காத்திருக்காரு. நீங்க கேளுங்க. என் மேல இறங்குங்க ஆவியானவர். என்ன பாவத்தை கழுவுங்கன்னு கேளுங்க. தூய்மையாக கேளுங்க. தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோதீவினிலே பக்தனை தேற்றினே. அன்னைக்கு பத்மு தீவில யோவான தேற்றின ஆவியானவர் இன்னைக்கு உங்களை என்னும் தேற்றும்படி கேளுங்க. கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க. நிச்சயமா ஆவியானவர் பதில் தருவார். தேற்றுவார் உங்களை என்னையும். என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. எந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கீங்க? எந்த இடத்துல நீங்க தலகுனிஞ்சு நிக்கிறீங்க? ஆவியார் உங்களை ஆற்றி தேற்றுவார். உங்களை அரவணைப்பார். உங்களுக்கு ஆறுதல் தருவார். ஆமென். ஆவியானவரே
அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. மோசேக்கு சீனாய் மலையில தரிசனம் கொடுத்த அதே ஆவியானவர் இன்னைக்கு எங்களை ஆட்சி தேற்ற வரட்டும். இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் எந்த வேளையிலே. ஆத்மாக்களுக்காக தாகத்தோடு கேளுங்க, ஆவியானவர் ஆறும் புரிவார். தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்த இடமே. அந்த வாஞ்சை இருக்கா? நேசரோட மார்பிள அப்படியே சாஞ்சிக்கணும்னு. அது போதும். அந்த மார்பிள சாஞ்சிக்கிச்சு வேற எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அப்படிப்பட்ட தேவை இருக்கா? அவரை கூப்பிடுங்க. நேசரோட மார்பிள சாஞ்சிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. அப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கா? அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கா? அவரோட பாதத்துல, அவரோட மார்பிள சாஞ்சு கொள்ள, அவர் பாதத்துல போய் விழுச்சு, நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சுவாமி, இப்போ வாரும். அவிசுவாசப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. நான் கூப்பிட்டா ஆவியானவர் வருவார், நிச்சயமா வருவார். நீங்க கூப்பிடுங்க, கூப்பிடுறதுதான் வேணும். மாம்சமான யாவருமே நம்ம அவர் ஆவியை ஊற்றுவார். ஆமென். இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்கள் வேணும். எதுக்காக? அவருக்காக எழும்ப, அவருக்காக ஜொலிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த. என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே.
அவருக்காக எழும்பி ஜொலிக்கணும். ஆவியானவர் விசுவாசம் எண்ணெய் அவரோட அபிஷேகத்தை ஊற்ற அந்த விளக்கு அணையாதபடிக்கு அவரோட எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். சாந்தரப சிக்கித்திரி லிக்கத்திரபா ஒரிக்கத்தரலக்கரதுபா எலியடிசா லமுக்கர சைக்கத்தரலக்கரதுபா அவரோட அபிஷேகத்தினால அவரோட வல்லமையினால அவருக்கு எழும்பி ஜொலிக்க இயேசுடைய நாமம் மகிமைப்பட ஆவியானவர் ஒத்தாசை வேணும். நமக்கு ஆவியானவர் நம்மளால வாழ முடியாது. ஆவியானவருக்கும் நமக்கும் தூரம் இல்ல. நீங்க கூப்பிட ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி, ஐயோ நான் பாவி, என்னால ஆவியானவர் கூப்பிட முடியுமா, ஆவியானவர் நிரப்புவாரான்னு கேட்கறச்சே இல்ல. பாவிகளுக்கு தானே அவர் பின்னாடிக்கு தானே மருத்துவரா வந்தார். பாவிகளை ரட்சிக்க தானே இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தானே நமக்கு ஆவியானவர் அனுப்பி வச்சிருக்கார். அந்த ஆவியானவர் வந்தாதான் நம்மளால இயேசு கிறிஸ்துவோட உறவாட, அவருக்கென்று வைராகியமா வாழ, பாவத்தை விட்டு ஒழிக்க, பாவத்திலிருந்து மனம் திரும்ப, அவருக்கென்று எழும்பி ஜொலிக்க ஆவியானவர் தான் நமக்குள்ள, நம்ம சிந்தையில, நம்ம சரீரத்துல, நம்மளோட இருதயத்துல கர்த்தருக்கேன்று வைராகியத்தை கொடுக்க முடியும். தேவையானது என்னென்னவோ அதெல்லாத்தையும் தேவையில்லாத காரியங்களை விட்டு ஒழிக்க, தேவையான நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு வேணும். நிச்சயமா கூப்பிடுங்க. ஆவியானவர் உங்க மேல இறங்கி, உங்களுக்குள்ளாக இறங்கி உங்க இருதயத்துக்குள்ள கிரியை செய்வார். ஆமீன். அன்பினாவியானவரே இது ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் இல்ல. நீங்க தினம் உங்க ஜப வேலையில கூப்பிட ஆவியானவர் உங்களுக்குள்ள சுத்திகரிப்பு கொடுத்து, ஆவியானவர் நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட், அவர் நல்ல இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்ல வரச்சே இன்னும் உங்களை கொண்டு அவர் அநேக அற்புதங்களை செய்விப்பார். ஆமீன். இப்போதும் நீங்க எத்தனை ஆண்டு நான் காத்திருக்கேன், எத்தனை வருஷமா நான் காத்திருக்கேன். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டிருக்கேன். ஆனா அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறல. என் கணவனுக்கு நிறைவேறல, என் பிள்ளைக்கு நிறைவேறல, என்னோட மனைவிக்கு நிறைவேறல, என் குடும்பத்துக்கு நிறைவேறல, என் பேர பிள்ளைகளுக்கு நிறைவேறல, என் சொந்த பந்தங்களுக்குள்ள நிறைவேறல, என்னோட ஆபீஸ்ல நடக்கல, என்னோட பிசினஸ்ல நடக்கல, படிப்புல நடக்கல. நீங்க என்ன வேணாலும் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. ஏற்ற காலத்துல நிச்சயமா அவர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வாக்கு தத்துவம் நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. இன்னைக்கு நீங்க மூளையில கடந்து கதறி கொண்டு இருக்கலாம், என் குடும்பம் இப்படி இருக்கே, என் குடும்பம் கிறிஸ்துக்குள்ள வளருமா, என் குடும்பம் கிறிஸ்து பக்கம் திரும்புமா, நாங்க எங்கேயோ கிறிஸ்துவ விட்டு தூரம் போயிருக்குமே. ஒரு விஷயம், நீங்க ஆண்டவரோட ஒப்புரு வாங்க, ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பிச்சு, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்க மூலியமா அவரோட நாமம் மகிமைப்பட அவர் ஏற்ற நேரத்துல உங்க கரத்தை பிடித்து உயர்த்துவார். அவர் பொய் சொல்லவே இல்லை. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். அதுக்கு தாமதித்தாலும் அதுக்கு காத்திருங்க, நிச்சயமா அது நிறைவேறும். ஏற்ற காலத்துல அது நிறைவேறும். ஆமீன். வாங்க இப்ப நம்ம ஆண்டவர் துதிக்கலாம். முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஆண்டவர் பையில வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது. ஒரு நாளும் ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக சொன்னவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. எந்த விஷயத்துல பயந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவரோட செல்ல பிள்ளைன்னு அழைச்சு சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. நீங்க காண்பதில்லை, இதுவரைக்கும் நீங்க தீங்கை கண்டிருக்கலாம், இனி நீங்க தீங்கை காண மாட்டீங்க. எந்த செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லை, உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து, உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது மோசேக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவர் உங்களோடு கொடுத்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். மத்த கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாக
முடிவு உண்டு. உங்க போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுதுங்க. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. உங்க புலம்பலுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குச்சு, நிச்சயமா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபையை பார்த்து சொல்றாரு, இந்த சபையை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். ஆமீன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை துதிக்க வைத்தீர், உண்மை பாட வைத்தீர், உண்மை புகழ வைத்தீர். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை ராஜா. நாங்கள் மண்ணென்று எங்களுடைய வரிசை நினைவை கூர்ந்து எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம். ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே உமது கரத்திலேயே விழுவேன் என்று சொன்னது போல நாங்கள் எல்லோரும் மனுஷர்கிட்டயோ சாத்தான்கிட்டயோ விழ விரும்பலப்பா, உம பாதத்துல விழ வந்திருக்கோம். ஏதாவது குற்றம் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் செய்திருந்த ஒரு விஷயங்களை மன்னித்து எங்களையும் எங்கள் சபைகளையும் ஆண்டவரே வந்திருக்க ஜனங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது ராஜா. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவரே உம்ம பேர்ல நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவரே எல்லா பிரச்சனை போராட்டங்களுக்கு ஒரு முடிவுண்டு ராஜா. உங்க பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல ராஜா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. யார் யாரை எந்தெந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, யார் யாரை எந்தெந்த இடத்துல பெருக செய்ய விரும்புகிறீரோ ஆண்டவரே, உமது வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வாய்க்கை செய்து ஆண்டவரே அது வீணாக திரும்பாது என்று சொல்லியிருக்கிற ஏசையால அது வாய்க்கை செய்து அது உம்மிட திரும்புவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் ஆன்லைன் சர்வீஸ் அண்ட் இந்த பிசிக்கல் சர்ச்சுக்கு நாங்க வரவேற்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் ரொம்பவே நல்லவரா இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. எனக்கு ஆராதனை வேலையில நம்மளுக்கு தேவன் சொன்னது போலதான், நம்ம எதற்காகலாம் கலங்கி கொண்டிருக்கிறோமோ காத்து கொண்டிருக்கிறோமோ தேவன் நிச்சயமாகவே நம்மளுக்கு அதுக்கு ஒரு முடிவு இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீ என்ன நம்பிக்கை இருக்கல, அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றாரு. அதற்கு தேவனுக்கு ஒரு ஆமீன் சொல்லிடுவோமா? ஏசப்பா நன்றி தேவனே. ஸோ இன்றைக்கு கூட நான் திரும்பவும் உங்க எல்லாரையும் இன்றைக்கு நான் உங்களை இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு வரவேற்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்ஸை கேட்டுடலாம். நம்மளோட தமிழ் சர்வீஸ் எல்லா சண்டே 9 AM ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் ஆகப்படும். இங்கிலீஷ் சர்வீஸ் 5 PM ஈவினிங் நமக்கு ஸ்ட்ரீம் ஆகும். கிட்ஸ் சர்ச் எல்லா மாதமும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ஈவினிங் 5 PM நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு டெய்லி டிவோஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி டிவோஷன்ஸ் நிச்சயமாகவே கிடைக்கும். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதா இருந்தா கூட ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். அண்ட் நீங்க எங்களை இன்னும் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நாங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கோம், யூடியூப்ல இருக்கும், ட்விட்டர், த்ரெட்ஸ், ஃபேஸ்புக் இதுலலாம் இருக்கும். ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் டூ ஃபாலோவர்ஸ். ஓகேவா? இப்பொழுது கூட நம்ம சர்ச் டிக்ளரேஷனை கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்வேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். இப்பொழுது கூட நம்ம வார்த்தைக்கு கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை நம்ம ஜெபிப்போம். வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதினால் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நன்றி ஆண்டவரே. எங்களோட நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர், அதற்காக நன்றி. இப்பொழுது கூட நாங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. குடும்பத்துல யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாம இருந்தா நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, யாராவது நோய்வாய்ப்பட்டு கொண்டிருந்தா அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சபைக்கே செல்ல முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்மாற்றத்தில் போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே, மழையே பிளக்கத்தக்க வல்லமையுடைய தேவனே அப்பா, இவர்கள் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள அப்பா, குடும்பத்துல சமாதானம் இருக்க, சந்தோஷம் இருக்க, அன்பு இருக்க நீர் கட்டளை இடுங்க ராஜா. ஏசப்பா, எங்களோட குடும்பம் அப்பா உமக்காக வாழணும் ஆண்டவரே. சபையில நாங்க போய் உங்க நாமத்தை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்களோட குடும்பத்துல எங்களோட ஒரு சந்ததி மேலும் பாயட்டும் ஆண்டவரே ராஜா. அதே மாதிரி தகப்பனே, நாங்க பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீரே ஒரு அக்னி மதிலாக இருங்க ராஜா. தேவையில்லாத பாவத்துல விழாதபடிக்கு அப்பா எந்த ஆண்களும் ஆண்டவரே அவங்கள ஆண்டவரே ராஜா அப்பா இச்சையில இழுத்து கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கோங்க. அதே போல ஆண்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பொல்லாத பூமியில ஆண்டவரே ராஜா ஆண்களுக்கும் அப்பா சேஃப்டி இல்லாம இருக்கே ஏசப்பா, நீர் அவங்களையும் காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுங்க ஆண்டவரே ராஜா. உமக்குள்ள ஒரு ஆண்களும் வைராக்கியமாக எழும்பி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவங்களை கட்டி எழுப்புங்க ராஜா. ஒரு பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே ராஜா ஏசப்பா உங்க சமூகத்துல விழுந்து கெடுக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே ராஜா கர்த்தரையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தையே செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல ஆண்டவரே ராஜா அப்பா இப்பொழுது பிள்ளைகள் பறக்கிறார்களோ அப்பா, யார் யாரெல்லாம் அட்மிட் ஆயிருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆணி பாய்ந்த ரத்தம் ஒவ்வொரு மீதும் அப்பா பாயட்டும் தகப்பனே ராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்க இந்த LGBTQ இந்த தேவையில்லாத ஆண்டவரே ராஜா அப்பா விக்கிரக ஆராதனை இதற்கெல்லாம் எதிர்த்து நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, சத்ரு நினைச்சிட்டு இருக்க அவனோட கோட்டை கட்டி கொண்டிருக்கா அது விழ போகுது ஆண்டவரே. நாங்க எல்லாரும் ஒரு மூலையில ஒரு வீட்டுல நாங்க எல்லாரும் உமக்காக அக்னியாக எழும்பி உங்களோட நாமத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை ஆண்டவரே உம்மிடத்துல இருந்து வரப்போறதுக்காக நன்றி அப்பா. வார்த்தையை கொடுக்கிற அப்பா அடியேன உங்க கருத்துல நாங்க ஒப்படைக்கிறோம் அப்பா. அந்த மகளை நீர் அபிஷேகத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரியை நீர் பயன்படுத்த போகிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த மகள் கொடுக்க போற வார்த்தை உம்முடைய வார்த்தையா இருக்க போறதுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்குள்ள சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது கூட நம்ம வார்த்தைக்கு ஆயத்தப்படலாம். ஒன் செகண்ட். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போதும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே அது வீணாக திரும்பாதபடிக்கு ஆண்டவரே சொல்லுகிற எனக்குள்ளும் கேட்கிற தேவ ஜனங்களுக்குள்ளும் இந்த சபைகளுக்குள்ளும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே தேவநாமம் மகிமைப்பட தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அடியே நீ மறைத்து நீர் வெளிப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அபைட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலை நிறுத்தல். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம நிலைச்சு நிக்கிறது பத்தி, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிறது. அப்போ ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிக்கிறதுனா என்ன, அதை குறித்து ஆண்டவர் வேதத்துல என்ன சொல்லியிருக்கான்னு பாக்கணும்னா, என்னோட கூட எடுத்துக்கோங்க. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமீன்.
இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்னன்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா, we must allow his word to fill our minds. நம்மளோட சிந்தையிலும் நம்ம ஹிருதயத்திலையும் அவரோட வார்த்தையை நம்ம அலோவ் பண்ணணும். அது பெற்றுக்கொள்ள, அது கேட்டுக்கொள்ள நம்ம அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது அவரோட வார்த்தையை வச்சு நம்மளோட நம்ம டிசைர் இருக்கு இல்லையா, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நான் இங்க போனவன், அத அவரோட வார்த்தையை வச்சு ஆளுகை செய்ய வைக்கணும். நான் ஏன் டிசைர்ஸ, என்னோட வில்ல, எனக்கான சித்தத்தை அவருடைய வார்த்தையை வச்சு ஆளை செய்ய வைக்கணும். நான் ஒரு பிளான் போட்டக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, அது என்ன பண்ணுமா, அவரோட வார்த்தை என்ன பண்ணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் அவர் அஃபெக்ஷன்ஸ். நம்ம யார் யார் மேல சில அன்பு பாசம் எல்லாம் வைப்போம், அந்த அன்பு பாசம் அந்த அஃபெக்ஷன் சிலப்போ கட்டுக்கடங்காம ரொம்ப போகும். அதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது எப்படின்னா, எப்படி பாசம் காமிக்கணும், அளவுக்கு மீறி போனா அதுவே ஒரு நஞ்சா மாறிடும். சோ அந்த அன்பு அந்த பாசத்தை கூட நம்ம எப்படி காமிக்கணும், பரிசுத்தத்துடன் காமிக்கிறது, அந்த அஃபெக்ஷன்ஸையும் அவரோட வார்த்தை எப்படி பண்ணுமா, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமா, அப்ப அது உருவாக்கும். சோ அதுதான் இந்த இடத்துல பாருங்க, எண்ணில் நிலைத்திருங்கள். யாருக்குள்ள இந்த எண்ணில்னா யாரு, இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எண்ணில் நிலைத்திருங்க, எனக்குள்ள நிலைத்திருங்க, நானும் உங்களே நிலைத்திருப்பேன். அதாவது அவருக்குள்ள நம்ம நிலைச்சு நிக்கணுமா, அவரும் நம்மளோட நிலைச்சிருப்போம். எப்படி பாருங்களேன், அந்த இது ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப். எப்படி யோசிச்சு பாருங்களேன், நான் மட்டும் இருக்கேன்னு இல்ல, இல்ல அவர் மட்டும் இருக்கான்னு இல்ல, நீங்க எனக்குள்ள நிலைச்சிருங்க, நானும் உங்க கூட இருப்பேன். ஒரு கிரேட் ப்ராமிஸ் இல்லையா அது. அடுத்தது பாருங்க, கொடியானது, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஒரு கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அந்த கொடி படரணுங்க, படர்ந்தாதான் அது வளரும், அது வளர்ந்துதான் அது பூக்கும் காய்க்கும் கனி கொடுக்கும். அந்த கொடிக்கு படறதுக்கு எதுவுமே இல்லைனாக்க அந்த செடியோட அபேட் ஆகலைன்னா, இந்த இடத்துல செடிங்கிறது இயேசு கிறிஸ்து தான். ஓகேவா, அந்த செடியோட கொடியான நாம என்ன பண்ணுவோம், அந்த செடியில அப்படியே படர்ந்து 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 என்ன பண்ணுவோம், கீழே போக மாட்டோங்க, மேல போவோம். நம்மளை தாழ்த்துறதுக்கு இல்ல, நம்மள உயர்த்ததுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு இல்லையா. சோ அவரோட கூட நம்ம அந்த கனி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அவரோட கூட இணைஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்க, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. வெறும் கொடி தானா இருந்தா அது கனி கொடுக்காது. அது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவோட கூட நிலைச்சு இல்லைனாக்க நம்மளால நிச்சயமா கனி கொடுக்கவே முடியாதுங்கிற. கனி கொடுக்கறதுனா என்ன, நம்ம அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல என்னன்னாக்க நம்மளோட சுபாவங்கள், நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் உருவாகணும் இல்லையா. அது எப்படி உருவாகணும்னா, இயேசு கிறிஸ்துவோட நம்ம இருந்தாதான் நம்ம ஜென்ம சுபாவங்கள், நம்ம பழைய சுபாவங்கள் மாண்டு மடிஞ்சு கனி கொடுக்கறவங்களா, அன்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை, தியாகம், எல்லாமே ஒன்னொன்னு ஒவ்வொரு கேரக்டர் தான் நமக்குள்ள அது வளரும். அந்த கோபம்லாம் இருக்காது, இச்சை அடக்கம் இருக்கும் இல்லையா. சோ அது ஒன்னொன்னு வளர்றதுக்கு நம்ம ஒவ்வொரு இதுலயும் இயேசுவோட கூடவே நம்ம இணைஞ்சிருக்கணும். அடுத்தது, நானே திராட்சை செடி, அவர் தான் செடினிட்டாரு, நீங்கள் கூடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பானா. நம்ம இயேசுவோட நிலைச்சிருக்கணும். இயேசு நம்மளோட இருந்தாக்க நம்ம மிகுந்த நிறைய அதாவது நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸே அப்படியே மாறி அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையா வாழ்வோம். கனியற்ற வாழ்க்கைனாக்க, கனி கொடுக்காத மரத்தை அவர் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, வெட்டி போடுவேன், அக்னியில போட்டுவேன் இருக்காரு. சோ நம்ம கனி கொடுக்காம இருந்தா நம்மள வெட்டி போட்டுருவாரு, நம்ம நித்திய நரகத்துக்கு போக முடியாயிடும். கனி கொடுக்கறச்சு தேவ நாம மகிமைப்படும், மிகுந்த கனி கொடுப்போமா. அது மாத்திரமில்ல, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். என்னன்னாக்க, எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம கிறிஸ்துவ சார்ந்து இருக்கணும். அதாவது உங்களால சின்ன வேலைதான், ஒரு பக்கெட் தூக்கணும்னா நான் தூக்கிடுவேன், ஏசப்பா இந்த பக்கெட்டை தூக்க எனக்கு உதவி செய். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு போதகர் கத்து கொடுத்தது, இந்த விஷயத்துல நானே பண்ணுவேன்னு நினைக்கிறச்சு, எந்தெந்த விஷயத்துல நான் இயேசுவை கூப்பிடலையோ அந்த விஷயத்துல எனக்குள்ள ப்ரைடு இருக்குன்னு அர்த்தமா. ஐ கேன் டூ, ஐ மேனேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்ப அந்த இடத்துல நானே செஞ்சிருவேன்னாக்க அந்த இடத்துல என்ன வந்தது, எனக்குள்ள ப்ரைடு வந்துடுது. ப்ரைடு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நாம ஐயோ இது என்னங்க கதையா இருக்கே, என்னால இந்த சின்ன விஷயம் முடியும், பெரிய பெரிய விஷயத்துக்கு வேணா இயேசுவை கூப்பிடணும் இல்ல. வசனம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நத்திங், ஒண்ணுமே. நம்ம இந்த மூச்சு விடுறது கூட அவர் கிருபையினாலதான். இந்த மூச்சு விடுறதுக்கு இந்த ஜீவனோட வச்சிருக்கீங்களே, தேங்க்ஸ் ஏசப்பா, நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லணும். அது மாத்திரமல்ல, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரிந்து உலர்ந்து போவான். அதாவது அந்த கொடியானது ட்ரையா எரிஞ்சு போயிடும்ல, வெளியில போட்டுருவாங்க. அது மாதிரி நம்ம இயேசுக்குள்ள நிலைச்சலன்னா நம்ம வாழ்க்கையும் அப்படி ஆயிடுமா. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியில போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அது என்னவா, அக்னியில. அப்ப நம்மள எங்க போவாங்க, நரக, நித்திய நரகத்துல அந்த அக்னியில போட்டுருவாங்க. சோ நம்ம கிறிஸ்துவோட நிலைச்சிருக்கணும். அவர் அப்பதான் நம்மளோட நிலைச்சிருப்பாரு. அப்பதான் நம்மளால மிகுந்த கனி கொடுக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, என்னை என்று உங்களால எதுவும் செய்ய முடியாது. சின்ன விஷயம், காலையில ஆகட்டும், எந்த வேலையாகட்டும், வெளியில போறீங்களா, இல்ல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, இல்ல படிக்கிற பிள்ளைங்களா, இல்ல ஆபீஸ் வேலையா போறீங்களா, நீங்க பைபிளே படிக்கிறதா இருந்தா கூட
ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, இந்த பைபிள் எனக்கு எதுவும் தெரியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து. ஏன் ஏசப்பா உங்க கூட வரமாட்டாரா? நிச்சயமா வருவார். அவர் பேசுகிற ஜீவனுள்ள தேவன் உங்களோட கூட இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு இல்லையா? சோ கூப்பிடுங்க, வெளியில போறச்சே கூப்பிடுங்க, எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. எல்லா விஷயத்திலும் அவரையே கூப்பிடுங்க, அவரையே சார்ந்துருங்க. அவரையே சார்ந்து இருக்கிறது தான் அபைடிங் கிரைஸ்ட். அவருக்குள்ளே நிலைச்சு நிக்க முடியும். ஒருத்தரோட சார்ந்து இருக்கிறச்சேதான் அந்த இடத்துல நிலையா நிக்க முடியும். நான் கொஞ்சம் இப்படியும் அப்படியே போய்கிட்டே இருந்தேனாக்க ஏதோ ஒரு இடத்துல நான் விழுந்துருவேன். சோ அந்த செடியோடு கூட அந்த கொடி படர்ந்திருக்கச்சேதான் அது மேலேயும் போகும், கனியும் கொடுக்க முடியும். அடுத்து, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்கணும். அவரோட இந்த வேத வார்த்தை இருக்கு இல்லையா, அவர் கொடுக்குற கமெண்ட்ஸ், இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள நிலைச்சிருக்கணுமா. ஆனால்தான் நான் முதல்லயே சொன்னேன், அவர் வார்த்தை என்ன பண்ணும், நம்ம சிந்தையும் இருதயத்தையும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நம்மளோட வில் என்னவோ அது அந்த வார்த்தையை வச்சு நம்ம அதை மாற்ற முடியும். சோ நம்ம வில் இல்ல, அவர் வார்த்தையை வச்சு நம்ம வில்ல தேவையில்லாதது நம்மளோட சித்தம் இருக்கு, நம்ம டிசைர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் வார்த்தையை வச்சு மாற்ற முடியும். அடுத்தது, நம்ம தேவை அஃபெக்ஷன்ஸ் காமிக்கிறதுக்கு ஒரு வழி நேர முடியும் இருக்கு. அதை நம்ம வேற விதமா காமிக்காம இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இருக்கிறச்சு, அவரோட பரிசுத்த அன்பு நம்ம மற்றவங்களை காமிக்கிறச்சு, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நான் அன்பு காமிக்கிறேனே, நான் இது செய்யறேனே, எனக்கு மற்றவங்க செய்யலையே, மற்றவங்க அன்பு காமிக்க, அந்த செல்ஃபிஷ்னஸ் அந்த இடத்துல வராது. அதனாலதான் சொல்றா, கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நான் அன்பு காமிக்கிறச்சு, அந்த அன்புல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது, அந்த அன்புல சுயநலம் இருக்காது, அந்த அன்புல அசிங்கம் வராது, இச்சை வராது. ஆமீன். சோ அந்த வார்த்தை நமக்குள்ள நிலைச்சு நிக்குமா. நீங்கள் கேட்டுக்கொள்வது, அப்பதான் நம்ம எது கேட்டுக்கொள்றோமோ அது உங்களுக்கு செய்யப்படும்ங்கிறாரு. அதுக்காக நம்ம என்ன வேணா கேட்போம் இல்லை, இந்த வார்த்தை இதுக்குள்ள நிலைச்சிருந்தாலே நான் சொன்ன மாதிரி நம்ம மைண்டும் ஹார்ட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், நம்மளோட அன்பு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், நம்மளோட டிசைன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். லைக் எப்படி எல்லாம் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக்கப்படும், கர்த்தருக்குள்ள நம்ம நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு. அடுத்தது என்னோடு கூட இது யோவான் 15வது அதிகாரத்துல 9-14 வாசிங்க. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். ஒரு நிமிஷம். பிதா இயேசு கிறிஸ்து பேர்ல அன்பா இருக்கிறது போல அவரும் நம்ம பேர்ல அன்பா இருக்காராம். ஓகேவா? சோ என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நானும் உங்க பேர்ல அன்பா இருக்கேன், என்னோட அன்புல நினைச்சிருங்க. என்னோட பிள்ளைகள் என்ன நேசிக்கல, என் கணவன் என்ன நேசிக்கல, என் மனைவி என்ன நேசிக்கல, என் சொந்த பந்தம் என்ன நேசிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நேசிக்கல, அந்த அன்பெல்லாம் கொஞ்சம் தாமா, ஒரு அளவுக்கு தான் வரும். ஆனா இவரோட அன்பு, இந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த அன்பு அன்கண்டிஷனல் அன்பு. மற்ற நம்மளோட அன்பு எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இல்ல ஒரு குறை இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா இயேசுவோட அன்புக்கு முன்னாடி யார் எப்பேற்பட்ட மனுஷனும், என் கணவரா இருந்தாலும் என் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அன்புக்கு ஈடாகவே முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிச்சு என்ன பண்ணுவோம், மத்தவங்க மேல நம்ம குறை சொல்ல மாட்டோம், என்னை நேசிக்க யார் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், எனக்காக யார் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். எனக்காக என் இயேசு இருக்கிறார், என்னை நேசிக்க என் இயேசு இருக்கிறார் நம்ம உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் தனியா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் ஆனாதான் அந்த ஃபீலே வராது. ஏன்? என்னை நேசிக்கிறதுக்கு என் இயேசு இருக்கார், எனக்காக ஜீவன் கொடுத்தவர் இருக்கார், எனக்காக மரணம் ஆனார், எனக்காக உயிரோடு இருந்த அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கும். பாருங்க, அது மாத்திரம் இல்ல, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டது போல அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல். பிதா சொன்ன அந்த கற்பனைகள் எல்லாம், அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணி அவரோட அன்புல நினைச்சிருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு, நான் உங்களுக்கு கொடுக்குற கமாண்ட்மெண்ட்ஸ். ஏன்? ஒருத்தரை நேசிக்கிறோம்னாலே அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு கீழ்ப்படிவோம் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம இயேசுவை நேசிக்கிறோம்னாக்க என்னவா, அவர் சொல்ற கற்பனைகளை கை கொள்ளுவோம், அவருடைய அன்புல நம்ம நிலைச்சிருப்போம். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய சந்தோஷம் உங்களை வாசிங்கம்மா 11வது. சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதாவது அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைச்சிருக்குமா. அவருக்கு சந்தோஷம் என்ன, என் பிள்ளைகள் சந்தோஷமா வாழறாங்க, பரிசுத்தமா வாழறாங்க, ரட்சிப்புக்குள்ள வந்திருக்காங்க, நித்திய பாவத்துக்கும் அந்த நித்திய என்ன சொல்றது அக்னிக்கு போகாதபடிக்கு நித்திய ஜீவன் அடையறதுக்கு வந்திருக்கு. அதுதான் அவரோட சந்தோஷம் இல்லையா? சோ என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகள் உங்களுக்கு சொன்னேன். நம்ம சந்தோஷம் எப்போ,
கர்த்தர் சொல்றதை கேட்டு அவரோட கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கறச்சே நம்ம துக்கப்பட மாட்டோம், அசிங்கப்பட மாட்டோம், அவமானப்பட மாட்டோம், வேதனைப்பட மாட்டோம், சந்தோஷமா நம்மளுக்கு பிரச்சனை போராட்டங்கள் வரும். கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை போராட்டம் இருக்கு. அதுக்காக நான் வேதம் வாசிச்சா இயேசுக்குள்ள வந்துட்டு எனக்கு பிரச்சனை போராட்டம் இல்ல. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உமக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சது போல உங்களை ஜெயிக்க வைப்பேன். ஆமீன். அடுத்தது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய். கற்பனைன்னா அவரோட கமாண்ட்மெண்ட். என்ன கமாண்ட்மெண்டா? நான் உங்க பேர்ல அன்பா இருக்கேன்ல, இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தரோட ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள உங்களால அன்பா இருக்க முடியுதா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பா இருக்க முடியுதா? சகோதர சகோதரிக்குள்ள அன்பா இருக்க முடியுதா? சபையில உங்களோட மத்தவங்களோட அன்பா இருக்க முடியுதா? வேலை செய்யற இடத்துல உங்களால அன்பா இருக்க முடியுதா? படிக்கிற இடத்துல இருக்க முடியுதா? அப்படி இல்லைன்னாக்க சம்திங் ராங் இன் அஸ். நம்ம கிட்டதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நான் இயேசுவோட பொண்ணு, நான் இயேசுவோட பிள்ளைங்கரிச்சு, நான் அவரோட கற்பனையை நான் ஃபாலோ பண்ணணும், நான் அவரோட அன்புல நான் நிலைச்சு நிக்கணும், நான் அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறச்சேதான் அவருக்குள்ள அவரை சந்தோஷப்பட வைக்க முடியும், அவரோட பிள்ளையா இருக்க முடியும். இல்ல மத்தவங்க எல்லாம் என்னை சுத்தி இல்ல, நான் நேசிக்கும்படியா நடந்துக்கலன்னா மத்தவங்களை பத்தி இயேசு கணக்கு கேட்க மாட்டார். என்னை பத்தி தான் என்கிட்ட கேட்பார், உங்களை பத்தி தான் உங்ககிட்ட கேட்பார். என் கணவன் மாறல, என் மனைவி மாறல, என் பிள்ளைகள் மாறலைங்கச்சு, என்ன ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், நீ மாறு உன் குடும்பம் மாறும். உங்களை பார்த்து சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கு தனி நபரா பார்த்து சொல்லுவார், நீ மாறு உன்னை சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க. சோ நான் தான், என்னோட சாய்ஸ், நான் இயேசு போல இருக்கணும். அதுதான் சொல்றாரு. நான் உங்களை நேசிக்கிறேன்ல, உங்களை நான் அன்கண்டிஷனலா நேசிக்கிறது போல நீங்க உங்களை இருக்கிற சுற்றி நபர்களை, அதாவது உங்க ஃபேமிலிய, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அன்கண்டிஷனலா நேசிச்சு பாருங்களேன். அந்த மனுஷரை நிச்சயமா அந்த மனுஷிய ஆண்டவர் மாத்துவாருங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சாட்சியா சொல்றேன். என் வாழ்க்கையில நான் கண்ட அனுபவம், என் குடும்பத்துல நான் கண்ட அனுபவம். நான் மாற மாற என்ன சுற்றி இருக்குங்களோ ஆண்டவர் மாத்தினார். நம்ம மாறணும், நம்ம டிசைட் பண்றச்சே நம்மளை சுத்தி இருக்குங்களோ ஆண்டவர் நிச்சயமா மாத்துவார். அது மாத்திரம் இல்லையா, இது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கமாண்ட்மெண்ட் என்னவா? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னோட கட்டளை. சோ அவர் கொடுக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ் இது, அன்பா இருக்கணும்னுட்டாரு. சோ நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாது, வேற இதுவே கிடையாது. ஆனா முடியலையா, அவர்கிட்டயே போவோம், ஏசப்பா என்னால முடியல, நீங்க அன்பா இருக்கிறது போல அன்பா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, நிச்சயமா ஆவியான உதவி செய்வார். ஆமேன். அடுத்தது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஆமீன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்மள சிநேகிதர்களா பாக்குறாரு. ஒரு சிநேகிதனுக்காக தான் உயிரியே கொடுக்கிற அப்படிப்பட்ட அன்பு வேற யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட அன்பு நம்ம இயேசுதான். நம்மள ஃப்ரெண்ட்ஸா பாக்குறாரு, நம்மள சீஷியா பாக்குறாரு, சீஷரா பாக்குறாரு, நம்மள மனவாட்டியா பாக்குறாரு, பிள்ளைகளா பாக்குறாரு இல்லையா? சோ அவரோட அந்த அன்புக்கு நிகரா ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா ஒரு ஃப்ரெண்டுக்காக உயிர் கொடுக்க முடியும்? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நமக்காக உயிர் கொடுத்த நமக்குன்னு ஒரு நண்பர் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. யோசிச்சு பாருங்க. எனக்கு யாருமே ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க. என்னைக்குமே மாறவே மாற மாட்டார். உங்களுக்கு பைசா வேணுங்கிற நேரத்துல மாத்திரம் உங்ககிட்ட வரமாட்டாரு. இல்லைனாக்கா உங்களுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு வேலை வேணுங்கிற நேரத்துக்கு மட்டும் வருதோ, இல்ல ஆபத்துல அப்படியே கைட்டு விட்டுட்டு போறோம், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் இல்லைங்க. 24/7 உங்களோட கூட இருந்து, உங்களோட பேச, உங்களை வழி நடத்த, உங்களை ஆற்றி தேற்ற ஒரு ஃப்ரெண்டு யார் தெரியுமா? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருப்பீங்கிறாரு. இதை விட பாக்கியம் நமக்கு என்ன வேணும்? நமக்கு நான் லோன்லியா ஃபீல் பண்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ஏசப்பா எனக்கு நீங்க ஃப்ரெண்டா வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்களேன். நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவர் இருப்பாரு, உங்களை வழி நடத்துவாரு. ஆனா அவர் சொல்ற இந்த கற்பனைகளை நீங்க கை கொள்ள வேணும். ஆமீன். என்னோட கூட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17. நான் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆமீன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கதல்லவா?
நம்ம இந்த கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லவா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் எப்படி அவர் வர வரைக்கும் அவரை நினைவு கூறும்படி, இது பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா. நம்ம பிக்கிற அப்பம் எப்படி இருக்கு, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கு. சோ அவரோட ரத்தத்துக்கும் அவரோட அந்த மாம்ச சரீரத்துக்கும் நம்ம எப்படி இருக்கும், பங்காளரா இருக்கும். ஒரு பார்ட்னர், ஒரு என்ன சொல்ற, நமக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, அந்த ஒரு இது கொடுத்திருக்காரு, ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு, அந்த ஒரு ஸ்லாகியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்திருக்காரு. அது போல அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கும். அந்த ஒரு அப்பம் தான் நமக்காக டிஃப்ரெண்டா ஏசு இது வந்து பிக்கல. அந்த ஒரே அப்பம், ஏசுங்கிற அப்பத்தை நம்ம அத்தனை பேருக்கும் பிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஒரு அப்பம் என்னவா எப்படி இருக்கா, நம்ம எல்லாருக்கும் ஒரே சரீரமா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரமா இருக்கோம். சோ நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய சபையா, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சபை கர்த்தருக்குள்ள நம்ம அந்த சரீரமா இருக்காச்சு. நம்ம எல்லாருக்கும் தலையாரு கிறிஸ்துவா இருக்காரு. ஆமீன். அடுத்தது என்னோட கூட எபிரேயர் 4வது அதிகாரம் 14-16. யோவான்ல இன்னும் இருக்கு, அதை கடைசியா திருப்பி வாசிப்போம். 4வது அதிகாரம் 14-16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கீராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமீன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையும் அடைவோம். தைரியமாய் சேரப்படவும். ஆமீன். அதாவது வானங்கள் வழியா பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவ எப்படி அவர் தான் நமக்கு மகா பிரதான ஆசாரியர் இல்லவா. அந்த ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியில் அவர் தான் அடிக்கப்பட்டார். ஆனா நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக அந்த பழைய காலத்துல ஆசாரியர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிருபாசந்த அடையில அங்க போய் என்ன பண்ணுவாங்க, தேவனோட கூட பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் எடுக்கிற பலியும் ஒவ்வொருத்தருக்காக போய் அங்க பரிந்து பேசிருக்கு. ஆனா இப்ப புது ஏற்பாட்டுல நமக்கு யாரு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் இருக்கார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பரிதபிக்க கூடாதபடிக்கு, ஐயோ நம்ம ஐயோ இந்த பாவம் பண்ணிட்டேனே, எனக்கு என்ன ஆகுமோ, எனக்கு இனிமே அவ்வளவுதாங்கிற படிக்கு உடனே நீங்க மனம் திரும்பச்சு உங்களை குறித்து நம்ம பலகீனங்கள் குறித்து அவர் அறிந்திருக்கிறபடியா நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திருப்பி அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு பலனும் கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, அப்பா பிதாவின் கிருபாசந்த தடையில நம்ம போகிறதுக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. சோ நம்ம தைரியமா போகலாம். நம்ம வந்து பிதா கிட்ட போச்சு டைரக்டா நான் போனேன்னா முடியாது. ஏன்னா என் பாவம் எனக்கு முன்னாடி நிற்கும். என் பாவத்தெல்லாம் மன்னித்தவர், என்ன எல்லாத்திலேருந்து அவர் கிளென்ஸ் பண்ணி அவர் பொண்ணாக நீதிமானாக மாற்றினவர். அவர்கிட்ட போகிறச்சே எப்படி நீ வந்திருக்கேன்னு ஜஸ்ட் இது கற்பனை பண்ணி பாருங்க. பிதா கேட்கறச்சே இயேசுவின் நாமத்தினால வந்து கேடுச்சுன்னா டபக்குன்னு நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு வடிவாசல் திறக்கப்படும். எப்படி? ஏன்னா இயேசுவின் நாமத்தினால, இயேசுங்கிற நாமத்தினால எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். அந்த இயேசுங்கிற நாமத்தினால பிதாவோட சமூகத்துல போய் நிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆமேன். அடுத்தது எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குவதும் முடிக்கிறவுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். இது படிக்க நம்ம என்ன சொல்லுவோம், இயேசுக்கு இது ஈஸியா இருந்ததுங்க, என்னால முடியாதுன்னு யோசிச்சு பாருங்களேன். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மள சூழ்ந்து கொண்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடிங்க இந்த வேதத்துல இருக்கிற அத்தனை பேர் இல்லையா, ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு ரெவலேஷன்ல வர அந்த யோவான் வரைக்கும் எல்லா பேரையும் யோசிச்சு பாருங்க. அத்தனை பேரும் நமக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, ஆண்டவருக்குள்ள நமக்கு சாட்சிகளா நிக்கிறாங்க. திரளான சாட்சி. எதுக்கு சாட்சியா நிக்கிறாங்கன்னா,
நம்மளுக்கு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்தார்ல. நம்மளை நெருக்கிற பாவம் தினம் நம்மளை நெருக்குது. பாவம் எப்படி கோபத்துல வரும், இச்சையில வரும், வெறுப்புல வரும், கசப்புல வரும், பிரிவினையில எதுல வேணாலும் வரலாம் இல்லையா? சோ என்னால முடியல, சகிக்க முடியல, என்னால இதுக்கு மேல வாழ முடியல, என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியல, என்னால என்ன இவங்களோட இனிமே வாழ முடியும், அந்த நிலைமையெல்லாம் வரைச்சு நமக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லபடியா ஓட்டத்தை ஓட முடிஞ்சது எப்படி? அவங்க கிறிஸ்துவ சார்ந்து இருக்கச்சு, கர்த்தரை சார்ந்து இருக்கச்சு. அப்போ அவங்க நமக்கு சாட்சியா இருக்கிறத போல நம்மளை நெருக்கிற பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு கிறிஸ்துவுக்குன்னு நம்ம சாட்சியா வாழறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பாராம். விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கிறவரும் அவர் தாங்க. அந்த விசுவாசத்துல நல்லபடியா அதுல நிலைநிச்சு வர வைக்கிறதும் அவர் தான். அதுதான் சொல்ற, அவரால் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அந்த விசுவாசத்தின் நல்ல ஓட்டத்தை நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஓடுவாங்கல்ல, அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைன் இருக்கும், ஓகேவா, ட்ராக் இருக்கும். இங்க இருக்கிறவன் அதுல ஓட மாட்டான், இங்க இருக்கிறவன் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்குன்னு ஆண்டவர் ஒரு இது வச்சிருக்காரு, அவர் சித்தம் இருக்கு. அந்த ஓட்டத்துல விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்துல நிலை நிற்க வச்சு அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை நல்லபடியா ஓடி முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம என்ன பண்ணணும்? அந்த கொடியிலேயே நம்ம சார்ந்து இருக்கணும், அந்த கொடியோட ஒட்டி இருக்கணும், அந்த அந்த செடியோட சார்ந்து இருக்கணும், அந்த செடியோட ஒட்டி இருக்கணும். செடி கொஞ்சம் அந்த கொடி செடியை விட்டு தள்ளி போனா காஞ்சி போயிடும், கனி கொடுக்காது. சோ அந்த செடியோட இருக்கச்சேதான் இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த இச்சைகளோ இந்த ஒரு ட்ரிபியூஷன்ஸோ ஒரு போராட்டமோ ஒரு ட்ரையல்ஸோ வரைச்சே நம்ம அதை மேற்கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, அவர் தமக்கும், யாரு? இயேசு கிறிஸ்து தமக்கும் முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு என்னங்க சந்தோஷம்? அடி வாங்கறதா? அவர் மூஞ்சில எச்ச துப்பினது, அவரை சிலுவையில அரைஞ்சது? அவரோட சந்தோஷம் என்ன தெரியுமா? என் பிதா என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு, என் பிதா என்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்காரு, என் பிதா என் மேல அன்பா இருந்து என்ன இங்க பூமிக்கு அனுப்பியிருக்காரு. என் பிதாவின் சித்தத்தை செய்யறதுதான் என் போஜனம், என் பிதாவின் சித்தத்தை செய்யறதுதான் என்னோட என்ன சொல்றது வாழ்க்கையே, நான் இங்க வந்த நோக்கமே. என் பிதாவோட சித்தம் என்ன? நான் எல்லா பாவமே செய்யாம இருந்தோம், எல்லாருடைய பாவத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு சாத்தான சிலுவில அந்த சிலுவில அறையடிச்சு சாத்தானுடைய தலையை அவரை நசுக்கி சாத்தானுடைய எல்லா துறைத்தனங்களும் அவர் மேற்கொண்டு அந்த இடத்துல நமக்கு சிலுவையில ஜெயத்தை கொடுத்து அந்த இடத்துல திரும்பி அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோகத்துக்கு போய் நம்மளையும் அந்த நித்திய லோகத்துக்கு கூட்டிட்டு போறது இருக்கு இல்லையா, அதுதான் அவருக்கு வைத்திருக்கிற சந்தோஷம். அவருக்கு முன்பாக அந்த சந்தோஷத்துக்கு பொருட்டு அவர் என்ன பண்ணாரு? அவமானத்தை எண்ணாமல், அவருக்கு எவ்வளவு அசிங்க அவமானங்க, அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? பிசாசு பிடிச்சுக்கிறதா, பிசாசு ஓட்டவன், எப்படிலாம் அவர் அவதூறா பேசினாங்க. நீங்க கொஞ்சம் சங்கீதம் ஏசாயா 53 படிச்சு பாருங்க. அவர் எப்படி எல்லாம் அவர் நமக்காக பாடுபட்டார், எவ்வளவுலாம் சிலுவையை சுமந்தார், எவ்வளவு துக்கத்தை சுமந்தார், எவ்வளவு வலிக்கும். நம்மளுக்கு ஒரு துளி கையில பட்டாலே வலிக்குது. அவரை எவ்வளவு அடிச்சிருக்காங்க, ஆணி இந்த கரங்கள், கால்கள், நெத்தியில முள் மூடி தலையில. யோசிச்சு பாருங்க, ஈட்டினால அவளால குத்தினது எவ்வளவு வலிச்சிருக்கும். கடைசி சொத்த ரத்தமும் அதுல தாண்டி தண்ணியும் நமக்காக. எல்லாம் எதுக்காகங்க? உங்களையும் என்னையும் அவர் நேசிச்சதுனால, உங்களையும் என்னையும் மன்னித்து மீட்டு கொண்டு ரட்சித்து நித்திய அந்த ஜீவனை அடையும்படி பரலோகத்துக்கு போய் சேரும்படி அவர் என்னத்தை இது பண்ணாரு? வேற என்னத்தை கேட்டார்? உள்ளத்துல கொஞ்சம் இடத்த தாமா. அவர் நம்ம உள்ளத்தை திறந்து அவருக்கு இடத்த கொடுக்கறச்சு. சுத்திகரிப்பெல்லாம் அவர் பார்த்து பாருங்க. தேவை என்ன தெரியுமா? அவர் வாசக்கதவுல கதவு தட்டுறாரு, கதவை தர, உன் இருதயத்தின் கதவை தரேன்னு சொல்லிச்சு. நீங்க திறந்து கொடுக்கறச்சு அந்த வீட்டுக்குள்ள மத்தது எல்லாத்தையும் கிளீன் அவர் பண்ணிடுவாருங்க. நீங்க கதவு மட்டும் திறந்து கொடுங்களேன். ஏசு உள்ள வந்தா அந்த இடத்துல அசுத்தம் இருக்காது, அந்த இடத்துல பாவம் இருக்காது, அந்த இடத்துல வெறுப்பு இருக்காது, அந்த இடத்துல கசப்பு வராது, அந்த இடத்துல கோபம் வராது, அந்த இடத்துல பொய் வராது. இன்னும் நமக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது சுபாவங்கள் இருந்தா முழுசா இயேசுவை நம்மள ஆளுகை செய்ய நம்ம விடலைங்கிறது தான் அர்த்தம். அது என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். ஏதோ ஒரு குறை நம்ம கிட்ட இருக்கு, ஏதோ ஒரு சுபாவம் நமக்கு தேவனுக்கு விரோதமா இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல இயேசுவை நம்மள முற்றிலுமா ஆளுகை செய்ய விடாம கொஞ்சம் நம்ம அந்த ரூமை பிடிச்சு வச்சிருக்கோம். நீங்க கதவு திறந்து விட்டீங்கன்னா உங்க வீடு முழுசா இயேசு ஆளுகை செய்யறோம்னாக்க மொத்தத்தையும் தான் திறந்து விடணும். இந்த ரூமை மட்டும் நான் வச்சுக்கிறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் வெறுப்பு இருக்கு, இந்த ரூமுக்கு நீங்க போகாதீங்க, இந்த ரூம்ல எனக்கு கசப்பு இருக்கு போகாதீங்க, இந்த ரூம்ல எனக்கு இச்சை இருக்கு போகாதீங்க, இந்த ரூம்ல எனக்கு பழிவாங்கல் சுபாவுக்கு போகாதீங்கன்னா அப்ப நீங்க இயேசுவை உள்ள விட்டு அர்த்தமே இல்லையே. மொத்த வீடு நீங்க திறந்து கொடுக்கணும். இயேசு உங்க பாளையத்துல உலாவி வரணும், இயேசு உங்க சிந்தையில உலாவி வரணும், இயேசு உங்க இருதயத்துல உலாவி வரணும். அப்பதான் உங்க ஜென்ம சுபாவம், என்னோட ஜென்ம சுபாவம் மாண்டு மடியணும்.
நம்ம பேர் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. வெறும் சண்டே போற சர்ச் போற கிறிஸ்தவர்கள் இல்ல, அனுதினமும் வேதம் வாசிக்கச்சே அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்யும், அந்த வார்த்தை நம்மள சுத்திகரிக்கும், அந்த வார்த்தை நம்மள புடமிடும், அந்த வார்த்தை நம்மள கிறிஸ்துவோட கூட ஐக்கியத்துல கொள்ள வைக்கும். சாரி, எதுல பார்த்தோமா நம்ம 2வது வசனத்துல, அவர் நமக்காக சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசத்தின் வலது பாரத்தில் இப்ப விட்டு இருக்காராம். யோசிச்சு பாருங்க, நமக்காக இறங்கி வந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக அவமானப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் நமக்காக. இப்பொழுதும் பிதாவின் வலது பாரசத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்களுக்கும் எனக்காகவும் பரிந்துரை செஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமீன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெய்வமா கொண்ட நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமீன். என்னோடு கூட ரோமர் 11வது அதிகாரம் 16-20. ரோமர் 11. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிற காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்து இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கு சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்ததால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறுன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. நல்லது அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே இருக்கிறாய். நேர்த்திமை சிந்தனையாயிராமல் பயந்துடு. ஆமீன். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருனாக்க, ஆவியானவர் மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். அந்த முதல்ல போடுற மா பரிசுத்தமா இருந்தா மத்த மாவு எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். இது எப்படின்னாக்க, நமக்குள்ள கிறிஸ்துங்கிற அந்த வேறு குறித்து நம்மளோட நம்ம கிறிஸ்துவோட கூட அந்த செடியோட கூட நம்ம அந்த கொடியை ஒட்டி இருக்கோம் இல்லையா, அந்த வேறு எப்படிப்பட்டதா இருக்கு, நம்மளுக்குள்ள சில சுபாவங்கள் இருக்குங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம வேற முன்னணி, சில பேர் நம்ம ஆட்சியில இருந்து வந்திருப்போம், எதுல இருந்து வேணாலும் வந்திருக்கலாம், இல்ல புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கு. அந்த வேறு கிளீன் ஆகணும்னா, நான் இயேசுக்குள்ள முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். அந்த வேறுக்குள்ள குட்டி 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 சிலப்போ பொய் இருக்கலாம், திருடு இருக்கலாம், கோபம் இருக்கலாம், வெறித்தனம், மூர்க்கத்தனம், என்ன வேணா இருக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்ல இருக்கிறச்சு என்ன ஆகும்னா, கொஞ்சம் தான் இருக்குங்கிறச்சு திடீர்னு திருப்பி அதை வளர வளர என்ன ஆகும், ஒரு நாள் திருப்பி அந்த ரூட்ல இருந்து ஒரு கிளை வெளியில வரும். அப்ப என்ன ஆகும், என்னோட ஜென்ம சுபாவம் திருப்பி வெளியில வரச்சே தேவநாமங்க தூஷிக்கப்படும். இந்த இடத்துல அதுதான் சொல்றாரு, அந்த முதல் மாவு பரிசுத்தமா இருந்தா மொத்த மாவும் பரிசுத்தமா இருக்கும். சோ என்னோட அந்த வேர் இருக்கு இல்லையா, அது பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். எனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள கசப்பு இருக்கா, மேட்டுமை இருக்கா, பொறாமை இருக்கா, கோபம் இருக்கா, இல்ல பொறுமை இல்லையா, இல்ல நான் மத்தவங்களை அக்யூஸ் பண்ணிக்கிட்டே மத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கனா, இல்ல எனக்குள்ள என்ன திமிர் இருக்கா, வைராகியம் இருக்கா, இல்ல பணங்கிற ஒரு இது இருக்கா, இல்ல தாளந்த பத்தி என்ன ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு ஆவியானவர் இதை சொல்ல மாட்டார் இல்லையா, என்னையும் சேர்த்து சொல்றேன். அப்ப நமக்குள்ள இங்க என்ன இருக்கோ அது என்ன ஆகும், மத்த மாவை என்ன ஆகிடும், வீணாக்கிடும். அந்த முதல் மாவு பரிசுத்தமா இருந்தா மத்த மாவெல்லாம் பிசியரிச்சே, யோசிச்சு பாருங்க, அது புளிப்பாகாது, கெட்டு போகாம இருக்கும். அப்ப ஏதோ ஒரு துளி இருக்கிறதுனால என்ன ஆகும், மத்தது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். இப்ப நம்ம எல்லாருக்குமே வீட்டுல தயிர் உர குத்துவோம்ல, யோசிச்சு பாருங்களேன், அந்த பால்ல ஒரு சொட்டு டிராப் தான் இருக்கும் அந்த தயிர், அது ஃபுல் தயிர் ஆயிடுது இல்ல. அப்ப அந்த ஒரு சொட்டு தானே எனக்குள்ள எங்கேயோ மூலையில தானே இருக்குது. இல்ல அதுதான் ஆவியானவர் சொல்றாரு, அந்த வேரை பரிசுத்தப்படுத்த, அந்த வேரை போய் வேரில போய் இது பண்ணாதான் ஒழுங்கா இதுவாக முடியும். அதனாலதான் என்ன ஆகும், சில கிளைகள் முறித்து போடப்பட்டு இருக்க, அதுல காட்டொலி இதெல்லாம் கண்ணா பின்னா வளர்ந்துருமா. அந்த காட்டொலி வரமாய் நீ அவைகளை இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கு சாரத்துக்கும் உடன் பங்காளி. நம்ம இப்போ வேற இதுல இருந்து ஒலிவ மரத்தோட, ஒலிவ மரம் பரிசுத்தமா தேவனுக்கு இதுவா தேவனுடைய இதுல இருக்கிற இதுன்னு சொல்லுவோம்.
அதோட ஒட்ட வைக்கிறோம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவேனால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது நினைத்துக்கொள். நம்ம இல்ல, வேறு தான் நம்மளை சுமக்குது. அந்த ஒட்ட வச்ச இது பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா அந்த வேறு தான் நம்மளை சுமக்குது. இயேசு கிறிஸ்து தான் நம்மளை சுமக்கிறாரு நினைச்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, நீ அந்த கிளைகளுக்கு நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயதே. நல்லது. அவிசுவாசனால் அவை முறித்து போடப்பட்டன. விசுவாசம் இல்லாம அவிசுவாசமா இருக்கிறது எல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் முறித்து போயிடும். அந்த செடிகள் அது இது இருக்காது, அதெல்லாம் உடஞ்சு போயிடும், முறிச்சுக்கு போடப்பட்டுடும். ஆனா விசுவாசமா இருந்தா என்ன ஆகும்? நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய், மேட்டுமை சிந்தியா இராமல் பயந்துரு. நீ விசுவாசத்துல நிக்கிறச்சே, நான் ஜெயிச்சிட்டேன், நான்லாம் பாரு, அவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இத்தனை நாள் வந்தாங்க, அவங்க இல்ல, அவங்க அந்த பாவத்துல விழுந்துட்டாங்க. இல்ல 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 இல்ல, நீ நிக்கிறது கர்த்தர் கொடுத்த கிருபையினால, அவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தினால. அப்போ அதுல நீ மேட்டுமை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ ஒண்ணும் இல்ல, அவர் கொடுத்த கிருபையினால நீ நிக்கிறேன்னு கர்த்தருக்கு எப்படி இருக்கணுமா? பயந்து இருக்கணும். ஆமீன். என்னோட கூட 1 கொலேசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனம். கொலேசியன்ஸ் 1 கொலேசியர் 2வது அதிகாரம் 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். நம்ம எப்படி இருக்கலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா, அவரை சொந்த ரட்சகரா தேவனாக, அந்தபடியே அவருக்குள்ள நம்ம வேர் கொண்டவர்களா இருக்கணும். சோ பாத்தீங்களா, அந்த வேர் எங்க இருக்கணும்? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த வேர் ஒழுங்கா வரும். தேவையில்லாதது எல்லாம் அதுல வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நம்ம நடக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் நம்ம நடக்கணும். கிறிஸ்துவுக்குள் நம்ம நிலைத்து நிற்கணும். கிறிஸ்துவ சார்ந்து இருக்கணும். அப்புறம் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நமக்கு போதிக்கப்பட்டிருக்க விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, விசுவாசத்தில் நம்ம நிலைச்சு நின்று, விசுவாசத்தில் நம்ம உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துல தேவன் கிட்ட நன்றி சொல்லி, அந்த ஸ்தோத்திரம் சொல்லி அதுல நம்ம வளர கடவோம். ஆமீன். கடைசியாக 2 தீமோத்தேயு 3:14, அடுத்தது எபேசியர்ல படிச்சு முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாகப்பட்ட பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். 14 மட்டும்தாம்மா. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு. நீ என்ன கத்துக்கொண்ட? இது தீமோத்தேயு சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீ என்ன கற்றுக்கொண்டியோ அதுல நீ நிலைச்சு நில்லு. உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருப்பார் இல்லையா, ஆண்டவர் போதிச்சு வச்சிருக்காரு. நீங்க வேதம் வாசிக்கிறீங்க, சபையில ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுத்தராரோ அதுல நீங்க நிலைச்சு நிக்கணும். அவைகளில் இன்னார் இடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், நீ யார்கிட்டே இருந்து கத்துக்கிட்டேன்னு அது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானவார்களும் உள்ளவாக. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த விசுவாசத்துல, அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த விசுவாசத்துல ஏற்ற ஞானம் உள்ளவர் தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை, பரிசுத்த வேத எழுத்துக்கள் இந்த பைபிள் தான், வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து, அதாவது அம்மாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க பவுல் சொல்ல வர்றாரு. சோ யார்கிட்ட நீ எப்படி கத்துக்கிட்ட அதுல நீ நிலைச்சு நில்லு. நீ கத்துக்கிட்ட இந்த சத்தியத்துல நிலைச்சு நில்லு, கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசத்துல நிலைச்சு நில்லு, ஆண்டவருடைய வார்த்தையில நிலைச்சு நில்லு. இந்த பரிசுத்த, இந்த வேத வாழ்க்கை எப்படி இருக்கு? பரிசுத்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது, தேவனுடைய வார்த்தை, இதெல்லாம் பரிசுத்தமா இருக்கு. இந்த பரிசுத்த எழுத்துக்களை நீ சிறு வயதுல இருந்து படிச்ச இல்லையா, அதுல நிலைச்சு நில்லு. இன்னைக்கு நம்ம இந்த வேத எழுத்துக்களை நம்ம நிலைச்சு நிற்குமா? ஒண்ணுமே இல்ல. ஆரம்பத்துல ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உன்னை நேசிக்கிறது போல நீ உன்னோட சுத்தி இருக்கும் எல்லாரையும் நேசி. உங்க குடும்பத்துல நம்மளால நேசிக்க முடியுதா? அப்படி முடியலனாக்க ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம். நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். என்னோட கடைசியா வாசிங்க, எபேசியர் 3வது அதிகாரம் 16-17. எபேசியர் 3வது அதிகாரம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகும். 18 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் உன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்
தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். போதும். இந்த இடத்துல பாருங்களேன், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். யாருடைய ஆவி? கர்த்தருடைய ஆவி. சோ நம்ம இன்னைக்கு ஆராதனையிலையும் பார்த்தோம், ஆவியானவர் இல்லாம நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆவியனோட துணையோடு கேட்கறச்சே அவருடைய ஆவினால் உள்ளான மனுஷன், நம்ம எல்லாருக்குள்ள அந்த உள்ளான மனுஷன், அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, உள்ளான மனுஷி, அது வல்லமையா கிறிஸ்துக்குள்ள பலப்படணுமா, அது ஸ்திரப்படணுமா, அது வலுவடையணுமா, ஸ்ட்ரென்த் அடையணும். அப்ப விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்கும். அப்ப நம்ம தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால கிறிஸ்து நம்ம இருதயத்துல வாசமா இருப்பாரு. நீங்கள் அன்பில வேரூன்றி, திருப்பி வந்துட்டாரு, எங்க வந்துட்டாரு? அன்புக்கு தான் வந்திருக்காரு. சோ அந்த அன்புல நம்ம வேரூன்றணும், அந்த வேறு கிறிஸ்துவுக்குள்ள. சோ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சு நிற்கச்சு என்ன ஆகும்னா அந்த அன்பு நமக்குள்ள வரும். அப்ப வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பு, அவரோட அன்பும் அகலமும் ஆழமும் உயரமும் இதுவும் நம்மளால அளக்க முடியாது, உணர முடியாது. அப்படிப்பட்ட அன்பு இல்லையா, அதுக்கு அளவே கிடையாது, அகலமே கிடையாது. இயேசுவோட அன்பு இவ்வளவுதான் இவ்வளவுதான் இப்படி சொல்லவே முடியாது. we cannot measure his love இல்லையா. சோ அந்த அன்புல நம்மளும் ஒன்றா கலந்து அவர்கிட்ட அந்த அன்பை வாங்கி என்ன பண்ணணும்? அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, அந்த அன்பை புரிஞ்சுக்கவே முடியாது. we cannot understand. நம்ம பரலோகத்துக்கு போய் சேர வரைக்கும் நம்மளுக்கு அது புரியாது. ஆனா அவரோட கிருபையினால அது அவரை புரிய வைக்கிறதுக்கு, அவரோட அன்பை ருசிக்கிறதுக்கு, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அப்ப அவர் அந்த அன்பை ருசிக்கணும், அதை டேஸ்ட் பண்ணுங்க. அப்ப பண்றச்சு என்ன ஆகும்னா தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால், அவர் பரிபூர்ணமான தேவன், அந்த நிறைபடவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். பவுல் வேண்டிக் கொள்றாராம். எப்படின்னாக்கா அவரோட அன்பு என்னன்னு நம்மளால அளக்க முடியாது. ஆனா அவரோட பரிபூர்ணத்தினால, அவரோட மகிமையினாலும் அவரோட ஐஸ்வர்யத்தினாலும் அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறாராம். சோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பார்த்தது போல கிறிஸ்துங்கிற அந்த செடியோட கூட கொடியாகிய நாம் அவரோட கூட ஒன்றி இருக்கணும். அவர் பிதாவோட அன்பிலும் வார்த்தையில நிலைச்சிருந்தது போல நம்ம இயேசுவோட நிலைச்சிருக்கச்சு, இயேசு நம்மளோட நிலைச்சிருப்பார். அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைச்சிருக்கச்சு, அந்த வார்த்தை நம்மளை கண்ட்ரோல் பண்றச்சு நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். அவரோட கூட இல்லைனாக்க நம்ம கனி கொடுக்க மாட்டோம். எனக்கு இந்த ஷார்ட்டா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி ப்ரே பண்ணணும் ரெகுலரா. அடுத்தது வேதம் வாசிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா பரிசுத்த ஆவியரோட அபிஷேகத்தையும் அவரோட மகிமையிலும் அவர் வல்லமையிலும் தினம் அவர் பிரசன்னத்திலும் உணரணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா மினிஸ்ட்ரியில ஏதாவது ஒரு ஊழியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் கூப்பிட்டாதான் இந்த ஊழியம் செய்வேன். எல்லாருக்குமே மத்தேயுல சொல்லியிருக்காரு இல்லையா, எழுந்து புறப்பட்டு போங்கள், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட இருந்து கட்டுறது நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் சீஷர்களாகி மற்றவர்களை சீஷர்களாகி அவங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்து நம்ம கற்றுக்கொண்டதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் சீஷர்களா மாத்தணும். இது நம்ம எல்லாருமே கடமை. காஸ்பல் சொல்றது நம்ம எல்லாருமே கடமை. எல்லாரும் நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வந்துடும் இல்லையா. சோ நான் பெற்ற அந்த ரட்சிப்பு மத்தவங்க பெறணும், நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நம்ம கடமை. சோ அதுல ஏதாவது ஒரு இதுல நம்ம கண்டிப்பா ஆக்டிவா இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னாக்கா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அந்த சுவிசேஷத்தை, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம அதுல நிலைச்சு நின்று மத்தவங்களுக்கு சொல்றச்சே நம்ம சோர்ந்து போகிறச்சே அந்த ரட்சிப்பு நமக்கு வந்தது இல்லையா, அதை ஞாபகப்படுத்தி பாக்கறச்சே நம்ம திருப்பியும் சோர்ந்து போகாம அவரோட கூட வலுவடைய முடியும். அடுத்தது இயேசுவை விசுவாசிக்கிறது, அவரோட அன்பை இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் போய் கொண்டு சொல்றது. அது மாத்திரமல்ல ஷேரிங் ஜீசஸ் லவ் ஜாய் அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ். நம்ம அன்பை காமிக்கணும், அவர் சந்தோஷத்தை காமிக்கணும், அதோட கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் என்னன்னாக்க லிவிங் ஃப்ரீ ஃப்ரம் ஹேபிச்சுவல் சின்ஸ். நம்மளோட ஜென்ம சுபாவங்கள் சில பாவங்கள் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஃப்ரீயா வாழணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் நம்ம தினம் நம்மளை சுத்திகரிச்சு நம்ம தேவனோட கூட சஞ்சரித்து வரச்சு, இது எல்லாத்துலயும் விட தேவ பிரசனத்துல நினைச்சு நிக்கிறச்சு தேவநாம மகிமைப்படும். நம்ம கிறிஸ்துவோட கூட எப்பவுமே ஐக்கியமா இருக்க ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார். ஆமீன். வாங்க நம்ம ஒரு சிறிய ஜெபம் செஞ்சிடலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் கூட நீர் பேசின இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் செடியானவர் ஆண்டவரே, நாங்கள் கொடிப்பா ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இந்த செடியோடு கூட ஆண்டவர் நாங்கள் எல்லோரும் கொடியாக ஆண்டவரே உங்கள் படர்ந்து உண்மை சார்ந்திருக்கும் போதுதான் ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்க முடியும். ஆண்டவரே உண்மை சார்ந்திருக்கும் போது நாங்கள் உண்மையிலும் நீர் எங்களும் நிலைத்திருக்கும் போது மிகுதியாய் கனி கொடுக்க முடியும் என்று சொன்னீர் ஆண்டவரே. கனி கொடுக்க முடியாதபடிக்கு எங்களுக்குள்ள அந்த வேறானது எந்தெந்த இடத்துல சரியில்லையோ ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த இடத்துல வேறு சில கிளைகளையும் ஆண்டவரே வேற காட்டத்தி மரங்களை அது தேவையில்லாத அந்த கிளைகளையும் செடிகளையும் நாங்கள்
நாங்கள் முளைப்பிக்க காரணமா இருக்கிறோமோ எங்களுக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஆவியானவரே ஒவ்வொருக்குள்ள இறங்கி சுத்திகரிப்பு உண்டாக்குவீராக ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தன்னைத்தானே நிதானித்து சோதித்திருந்தால் ஆக்னி தீர்ப்பு அடைய மாட்டான் இருக்கேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் சோதித்து நிதானித்து எங்களையே ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து எங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை மட்டும் அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஜென்ம சுபாவத்துல நாங்க ஆண்டவரே அந்த மாவானது பரிசுத்தமாக இருக்கும்போது முழு மாவும் ஆண்டவரே அது பரிசுத்தமா இருக்குமே, கொஞ்சம் அசுத்தம் வந்தாங்க அது மொத்தமாவையும் கெடுத்து போடும் போல அந்த ஒரு ஜென்ம சுபாவம் ஏதோ ஒரு இடத்துல மூலையில ஒட்டி கொண்டிருந்தால் அது எங்க மொத்த வாழ்க்கையும் ஆண்டவரை கெடுத்து கனி கொடுக்காதபடிக்கு நரகத்துல தள்ளிவிடுமே. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதபடிக்கு கனி கொடுக்கும்படி அந்த பரிசுத்தமான மாவு போல ஆண்டவரை நாங்கள் எல்லாருக்கும் பரிசுத்தமா இருக்க ஆண்டவரை உண்மையில் நிலைத்திருக்க உண்மையில் விசுவாசித்திருக்க நீர் எங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி ஆண்டவரை நீர் எங்கள் அன்பு கூறுவது போல நாங்களும் பிறர் மனிதர்களுக்கு அன்பு கூற ஆண்டவரை அன்கண்டிஷனல் லவ் ஆண்டவரை உம்முடன் பெற்றுக்கொண்டு நாங்களும் மற்றவர்களுக்கு காண்பிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கென்று அசிங்கம் அவமானம் பட்டு ஆண்டவரே சந்தோஷமாக அதை எண்ணி ஆண்டவரை பிதாவின் வலது பாசல் இருக்கிறது போல எங்களுக்கு வர உபதிரவத்திலையும் போராட்டங்களையும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை சுற்றி இருக்கிற திரளான சாட்சிகளை போல ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தில் பழுகி ஆண்டவரை உமக்கு கனி கொடுக்கும்படியாக உமது நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களை சாட்சியாக வாழ வைப்பீராக. உண்மையில் நிலைத்து நிற்க உதவி செய்யும். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்கள் எல்லா மாம்சீக எண்ணங்கள் எல்லா ஆண்டவரே சிந்தனைகள் வர போராட்டங்கள் சத்துருவின் கிரியைகள் சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரையும் விட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு எங்கள் சபையும் எங்கள் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமம் வெளியேறி போகட்டும் தகப்பனே. உமது நாமம் மகிமைக்கென்று கனி கொடுக்கிறதா எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். நிச்சயமா ஆண்டவரோட இயேசுவோடு நம்ம நிலைச்சு நிக்கச்சு அவருக்குள்ள நம்ம கனி கொடுக்க ஆண்டவர் போதுமானவரா இருக்கார். அவரால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமீன்.